அதிகாரம் 11. தேவசுந்தரி நாளாவட்டத்தில் தையல் வேலை அதிகமாக செய்ய ஆரம்பித்ததால் அவர்களுக்கு வரும்படிக்கு ஒரு குறையும் இல்லை. இருவரும் மிக்க சந்தோஷமாகவே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சுந்தரேசன் தினசரி பத்திரிகைகளை தினம் வாசிப்பதுண்டு. ஒரு நாள் அப்படி வாசிக்கும் போது அடிற்கண்ட சங்கதியை கண்டான். இந்த மாதம் தீவாந்திர சிச்சை அடைந்த குற்றவாளிகளை ஏற்றிக்கொண்டு போகும் கப்பல் துறைமுகத்தில் வந்து வழக்கம் போல ஆயத்தமாக இருந்தது. கைதிகளும் ஒரு வாரத்திற்கு முன்பே அங்குள்ள சிறைச்சாலையில் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருந்தார்கள். கப்பல் புறப்படுவதற்கு முன்தினம் குற்றவாளிகளில் ஆலம்பட்டி தபால் இலாக்கிதாவிலிருந்து 14 வருடம் தண்டனை அடைந்த சின்னத்தம்பி என்பவன் இன்னும் சிலரும் சேர்ந்து கொண்டு காவல்காரரை ஏமாற்றிவிட்டு எப்படியோ தப்பி ஓடிப்போய்விட்டார்கள். மற்றவர்கள் மட்டும் அக்கப்பலில் கொண்டு போக போட்டார்கள் என்று இருந்தது. இதை கண்டதும் சுந்தரேசனுக்கு தனக்குத்தான் ஏதோ ஒரு பெரிய ஆபத்து நேர்ந்துவிட்டது போல இருந்தது. ஏனெனில் தான் வஞ்சம் தீர்த்து கொள்வதாக எண்ணியிருந்த எண்ணம் அடியோடு கெட்டு போய்விட்டது. என்ன செய்வான்? உடனே அவன் மனதில் இருந்த நிம்மதியும் சந்தோஷமும் எங்கோ பறந்து போய்விட்டன. இனி அவன் தனக்கு ஏதாவது கடிது செய்வான் என்ற எண்ணம் சுந்தரேசனுக்கு சற்றேனும் கிடையாது. ஆனால் அவன் அத்தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வானே என்ற எண்ணத்தால் அவன் மனம் மிகவும் வேதனையடைந்தது. இப்படி இருக்க சுந்தரேசன் அப்பிரசுரத்தை கண்ட 2 வாரங்கள் கழித்து ஒரு நாள் தன் வேலையிலிருந்து வீட்டிற்கு வந்தான். அவன் தன் மனைவி இருக்கும் அறைக்கு சென்றபோது அவள் அங்கு ஸ்மரணையின்றி விழுந்து கிடப்பதையும் தன் புதல்வன் அண்டையில் நின்று அழுது கொண்டிருப்பதையும் வீட்டுக்காரே அவளுக்கு உபசாரம் செய்து கொண்டிருப்பதையும் கண்டு மிக்க வியப்பும் துயரமும் அடைந்து இது எப்படி நேர்ந்தது, என்ன நடந்தது என்று வினவினான். வீட்டுக்காரி, ஐயா ஒன்றுமில்லை, அதோ இருக்கிறதே அந்த கடிதத்தை இப்பொழுதுதான் தபால்காரன் கொண்டு வந்து கொடுத்தான். அதை வாசித்ததும் இப்படி மூர்ச்சை அடைந்தான் என்றாள். சுந்தரேசன் உடனே அதை எடுத்து வாசித்தான். அதில் அடியில் கண்டபடி எழுதியிருந்தது. சுந்தரேசன் மனைவியாக தேவசுந்தரிக்கு, உன் புருஷன் எனக்கு ஏதோ பெரிய தீங்கு செய்துவிட்டதாக மனப்பால் குடித்து கொண்டு எனக்கு கடிதம் எழுதினான். ஆனால் அவன் எண்ணம் ஈடேறவில்லை. நான் எப்படியோ என் சாமர்த்தியத்தால் தப்பித்து கொண்டேன். அவன் நினைத்தபடி நான் தீவாந்திரவாசம் செய்ய போவதில்லை. ஆனால் அவன் மேல் என் வஞ்சத்தை தீர்த்து கொள்ளாமல் விட மாட்டேன். இக்கடிதம் லவணபுரி தபாலில் இருந்து வருவதாலேயே நான் சமீபத்தில் இருப்பதாகவும் என்னை சுலபமாக பிடித்து கொடுத்து விடலாம் என்றும் எண்ணிக்கொள்ள வேண்டாம். நான் ஒன்றும் அப்படிப்பட்ட முட்டாள் அல்ல. உன் கணவன் ஒரு சங்கதி உனக்கு கூறாமலே மறைத்து வைத்திருப்பான் என்று நினைக்கிறேன். அதாவது அந்த தடவை அவன் அடைந்த தண்டனை குண்டுமணி சாட்டியடி மட்டுமல்ல, அவன் தேகத்தின் ஒரு பக்கத்தில் பார், ஓ என்ற எழுத்து பச்சை குத்தப்பட்டிருக்கிறது. அவன் மரண பரியந்தம் வரை அந்த அவமானத்தை தேகத்தில் சுமந்து கொண்டே திரிய வேண்டும். எனக்கு அப்படிப்பட்ட ஒன்றுமில்லையே. இப்படிக்கு உன் புருஷனுடைய தீரா பகைவனாகிய சின்னத்தம்பி. இதை வாசித்து பார்த்ததும் சுந்தரேசனுக்கு உண்டான கோபத்திற்கு அளவே இல்லை. அவன் அக்கடிதத்தை துண்டு துண்டாக கிழித்து எறிந்து விட்டான். சற்று நேரம் கழித்து தேவசுந்தரியின் மூர்ச்சை தெளிந்ததும் அவள் தன் கணவனை கண்டதும் அவன் எங்கே அக்கடிதத்தை பார்த்து வியாகுலமுற்றானோ என்று மிக்க கலவரமும் துயவரமும் அடைந்து, ஐயோ நான் என்ன முட்டாள்தனமாக நடந்து கொண்டேன் என்று தன்னைத்தானே வெறுத்து தூஷித்து கொண்டாள். சுந்தரேசன் அவளுக்கு தக்கபடி தேறுதல் கூறினான். ஆயினும் அவன் மனதிற்கு மிக்க வியாகுலம் உண்டாகிவிட்டது. முன் சின்னத்தம்பி தப்பித்து கொண்டு ஓடிவிட்டதும் அவன் மனதில் இருந்த தீரா வியாகுலமாக இருந்தது. இப்பொழுது அவன் இப்படி செய்தது சுந்தரேசனுக்கு சொல்லனா எரிச்சலையும் உண்டாக்கிவிட்டது. அன்று மாலை அவன் கவாத்து செய்யும்போது அவன் மனம் ஒரு நிலையில் இல்லை. சுந்தரேசா, என்ன இன்றைக்கு உனக்கு ஒன்றும் நிதானமில்லாமலேயே நீ வேலை செய்கிறாயே? சார்ஜன் செல்லப்பனாவது கேப்டன் ஜெகநாதனாவது இன்று இல்லாமல் இருப்பது உனக்கு நற்காலமாகிவிட்டது. என்னதான் சமாசாரம்? வீட்டில் ஏதாவது மன வருத்தமான விஷயம் நேரிட்டதா என்று கேட்டார்கள். கவாத்து முடிந்த பிறகு அவனுக்கு சிநேகிதமானவர்கள் அவன் குடிக்கவில்லை என்று தெரிந்து கொண்டு, சுந்தரேசா, இன்று நீ நடந்து கொண்ட மாதிரியால் உனக்கு வீட்டில் ஏதோ ஒரு விஷயத்தால் வியாகுலம் நேரிட்டிருக்கிறது என்றும் அது தெரியாமல் இருப்பதற்காக நீ சாராயம் குடித்துவிட்டு வந்தாய் என்றே நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்தோம். நீ ஏன் அப்படி நடந்து கொண்டாய் என்று கூறினார்கள். சுந்தரேசன், அப்படியானால் சாராயம் குடித்தால் துயரம் தெரியாமல் இருக்குமோ என்று ஆவலோடு கேட்டான். அவன் சிநேகிதர்களில் ஒருவன், சாராயம் துயரத்தை மறைத்து ஒருவித உற்சாகத்தை உண்டாக்கும் என்றான். சுந்தரேசன் அதை கேட்டதும் சந்தோஷமடைந்து, நாளைந்து நண்பர்கள் என் கூட வாருங்கள், நமது சைனியத்தை சேர்ந்த பீர் கடைக்கு செல்வோம், எல்லோருக்கும் நான் காசளிக்கிறேன் என்று கூறினான். அவர்களும் அவ்வாறே அவனுடன் சென்றார்கள். அன்று சுந்தரேசன் வீட்டிற்கு சென்றபோது என்றுமில்லாமல் அன்று புதிதாக குடித்துவிட்டு வந்ததை கண்ட தேவசுந்தரி மிக்க மனவேதனை அடைந்தாள். சுந்தரேசன், நான் மனதில் இன்றுண்டான துயரத்தை அடக்க முடியவில்லை. ஆகையால் அதை கொஞ்சம் மறந்திருக்கலாம் என்று இப்படி செய்தேன். இனி ஒருபோதும் இந்த வேலைக்கு போக மாட்டேன் என்று உறுதியாக கூறினான். அதன் பிறகு தேவசுந்தரி சற்று மனம் நிம்மதியடைந்தாள். கேப்டன் ஜெகநாதன் விடுமுறை முடிந்து விட்டதால் சைனியத்தில் வந்து சேர்ந்து கொண்டான். ஒரு விஷயத்தில் அவன் மனதிற்கு அது சற்று நிம்மதியாகவே இருந்தது. ஏனெனில் அவன் அமிர்தவல்லியை மனம் புரியவிருந்ததும் தேவராஜ பிள்ளையின் மனைவியோடு இவன் சிநேகம் செய்ததால் அமிர்தவல்லி இவனை நிராகரித்து விட்டாள் என்றும்
ஆலம்பட்டியிலும் அதன் சுற்றுப்பக்கங்களிலும் நன்றாக தெரிந்துவிட்டது. அதனால் அவர்கள் மாளிகையிலுள்ள வேலைக்காரர்கள் முதற்கொண்டு இவனை கண்டால் முன் போல அவ்வளவு மரியாதை காட்டுவதில்லை. அதோடு இவன் தந்தை அடிக்கடி அநியாயமாக நல்ல செல்வவதியாக பெண் கிடைக்கிருந்ததை கெடுத்து கொண்டாயே என்று இவன் மேல் கோபித்து கொண்டே இருந்தார். இதெல்லாம் இவன் மேல் மானநஷ்ட வியாஜம் வேறு ஒன்று முளைத்திருக்கிறது. இப்படி இருப்பதால் விடுமுறை முடிந்ததும் இதுதான் நல்ல சாக்கென்று சைனியத்திற்கு சென்றான். ஆனால் அங்கும் அவன் கூட இருக்கும் மற்ற உத்தியோகஸ்தர்கள் எப்படியும் ஏளனமாக பேசுவார்கள் என்று தெரியும். அதனால் அவன் சந்தோஷமான மனதோடு சைனியத்திற்கு செல்லவில்லை. ஜெகநாதன் அங்கு வந்த 2-3 நாட்கள் கழித்து ஒரு நாள் சைனிய கட்டிடத்தின் தாழ்வாரத்தில் சென்று கொண்டிருக்கையில் எதிரில் சார்ஜன் செல்லப்பன் வருவதை கண்டான். அவன் அச்சமயம் குடித்து வெறி கொண்டிருந்தான். ஜெகநாதன் அவனை, சார்ஜன், இப்படி வா, நீ குடித்து வெறி கொண்டிருக்கிறாய் என்றான். மேல் உத்தியோகஸ்தனிடத்தில் சிக்கிக்கொண்டதும் செல்லப்பன் அச்சமயம் அவனுடைய வெறி எங்கோ பறந்து போய்விட்டது. அவன் தன் முன் நிற்பவன் கேப்டன் ஜெகநாதன் என்று தெரிந்து கொண்டதும் தந்திரமாக தப்பித்து கொள்ள நினைத்து, ஐயா, அப்படி இல்லை ஆயினும் தங்களை போன்ற கம்பீரமும் வீரத்தன்மையும் உடைய உத்தியோகஸ்தர் வார்த்தைக்கு மறுத்து கூறுவதை விட அப்படியே ஒப்புக்கொண்டு மன்னிக்கும்படி தங்களை பிரார்த்திக்கின்றேன் என்று மிக்க வினயமாக கூறினான். ஜெகநாதன் முகஸ்துதியை விரும்பும் முட்டாளானதால் அவன் புகழ்ந்து கூறியதால் மகிழ்வடைந்து, சரிதான் போ, நான் அப்படி தவறாக நினைத்தேன் என்றான். சார்ஜன் வந்தனம் அளித்து விட்டு சென்ற பிறகு, ஆயினும் தவறல்லவென்றே நினைக்கிறேன். ஆனால் சார்ஜன் செல்லப்பன் நல்லவன்தான் என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டான். அச்சமயம் சுந்தரேசன் வீட்டிலிருந்து வந்து கொண்டிருக்கிறான். அவன் தன் அறைக்கு செல்லும்போது பக்கத்தில் இருந்த படிக்கட்டிலின் உச்சியில் யாரோ தடால் என்று விழுந்த சத்தம் கேட்டது. சுந்தரேசன் துரிதமாக ஓடிப்போய் பார்த்தபோது அப்படி விழுந்தவன் சார்ஜன் செல்லப்பன் என்று தெரிந்து கொண்டு உடனே அவனை தூக்கி நிறுத்தினான். சார்ஜன் சமாளித்து நிற்பது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது. அவன் தனக்கு வந்து சகாயம் செய்தவன் இன்னவன் என்று அறிந்து கொண்டான். தனக்கு கீழ் அந்தஸ்தில் இருப்பவன் தன்னை அப்படிப்பட்ட சமயத்தில் கண்டதும் அவனுக்கு அவமானமாக இருந்தது. அதிலும் சுந்தரேசனிடம் உபகாரம் பெற்றது பின்னும் எரிச்சலாக இருந்தது. அதனால் அவன் மேலேயே குற்றம் கூற நினைத்து, சுந்தரேசா, நீ குடித்து இன்று இப்படி நடந்து கொண்டிருக்கிறாய் என்றான். சுந்தரேசன், நான் அல்ல என்றான். சார்ஜன், மறுத்து பேசாதே, இதோ பார், உன் கண்கள் சிவந்திருக்கின்றன, உன் நடை தள்ளாடுகிறது, சாராய் நாற்றம் உன்மேல் வீசுகிறது. சுந்தரேசன், ஆம், மெய்யே. சார்ஜன், நீ கூறுவதன் அர்த்தம் என்னடா என்றதும் சுந்தரேசன், ஐயா சார்ஜன், நீர் இன்னும் அதிகமாக பேசினால் யாராவது இருவரை சாட்சிக்கு அழைத்து வந்து யார் குடித்திருக்கிறார்கள் என்று பார்க்க சொல்வேன் என்று கூறிவிட்டு நேராக தன் அறைக்கு போய்விட்டான். இதற்கிடையில் ஜெகநாதன் சைனியம் இருக்கும் கட்டடத்தை விட்டு நகரத்தில் கடைவீதியின் வழியாக போய்க் கொண்டிருந்தான். ஒரு துணி கடையிலிருந்து ஒரு யவனமும் கம்பீரமுடைய ஒரு பெண் சுமார் 6 வயதுடைய ஒரு சிறுவன் கரத்தை பிடித்து கொண்டு செல்வதை ஜெகநாதன் கண்டு இது யார் என்று சிந்தித்து கொண்டே மிக்க துரிதமாக நடந்து அவள் அருகில் வந்து நின்று பார்த்தபோது அவள் நமது தேவசுந்தரி என்று தெரிந்து கொண்டான். அவன் தேவசுந்தரியைக் கண்டு நெடுநாளாகிவிட்டது. அவன் அப்போது பார்த்திருந்த விட தேவசுந்தரி இப்பொழுது மிக்க கம்பீரமான தோற்றமுடையவளாகவும் நல்ல யவனமாதாகவும் இருந்தாள். அவன் அவளை கண்டதும், தேவசுந்தரி, உன்னை கண்டு நெடுநாளாயிற்று என்றான். தேவசுந்தரி இவனை கண்டதும் மிக்க கலவரமும் அச்சமும் உடையவளாக சீக்கிரத்தில் தன் வீடு போய் சேரலாம் என்று துரிதமாக நடந்தாள். ஜெகநாதனும் அவளை விடாமல் தொடர்ந்து சென்று கொண்டே இடையில் இவள் தன் கணவனிடம் மிக்க கஷ்டம் அனுபவித்திருப்பாள் என்றாதலால் இப்பொழுது அவளை மிகவும் சுலபமாக கைவசப்படுத்தி கொள்ளலாம் என்று தனக்குத்தானே மிக்க சந்தோஷத்தோடு மனதில் எண்ணிக்கொண்டான். அவன் அவளும் சிறுவனும் போகிற பாதையின் குறுக்கே நின்று அவளிடம் பேச முயன்றான். தேவசுந்தரி மிக்க கோபமடைந்து கண்கள் சிவக்க, ஐயா, நீர் இப்படி என் பின்னால் வருவது கொஞ்சமும் நியாயமல்ல, தயவு செய்து என்னை விட்டு செல் என்று கூறினாள். ஜெகநாதன், இது என்ன முட்டாள்தனம், உனக்கு என்மேல் விரோதம் இல்லையே? தேவசுந்தரி சிறுவனை அழைத்து கொண்டு துரிதமாக நடந்தாள். அந்த வீதி சற்று ஜனசுந்தரியுள்ள வீதி ஆதலால் அவன் தூரக்கிருதமாக ஒன்றும் செய்யக்கூடவில்லை. ஆயினும் அவள் வசிக்கும் வீட்டையாவது தெரிந்து கொள்வோம் என்ற எண்ணத்தோடு அவளை விடாமல் பின்தொடர்ந்து சென்றான். அவன் அவ்வாறு வருவதை தெரிந்து கொண்டதும் தேவசுந்தரியின் மனம் பற்றி எரிந்தது. அச்சமயம் ஜெகநாதன் இவர்களுடைய சமீபத்திலேயே வந்துவிட்டான். அவன் அவளை நோக்கி, தேவசுந்தரி, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேள். இச்சிறுவன் ஒன்றும் கூறமாட்டான். நான் உன்னுடைய மகனுக்கு நான் வேண்டுகின்ற பொருட்களை வாங்கி கொடுக்கிறேன். விளையாட ஏதாவது பொருள் வாங்கி தருகிறேன் என்றான். தேவசுந்தரி, ஐயா, நீர் உயர்குடியில் பிறந்தவராக இருந்தும் இம்மாதிரி அனாதையாக ஒரு பெண்ணை அவமானம் செய்வது நீதியாகுமா? நீர் உடனே என்னை போகும்படி விட்டுவிடாவிட்டால் நான் உதவிக்காக கூச்சலிடுவேன் என கூறினாள். ஜெகநாதன், யார் உனக்கு உதவ வருவார்கள்? இங்கே ஒருவரும் இல்லை. நீ என்னை கூச்சலிட்டாலும் ஏனென்று கேட்பவரில்லை. தேவசுந்தரி,
அந்நியன் மனைவி என்று தெரிந்திருந்தும் இம்மாதிரி அநீத மொழிகளை பகர உமக்கு எவ்வாறு தைரியம் உண்டாயிற்று எனக்கு தெரியவில்லையே என்று மிக்க கோபத்தோடு கூறினாள். அவள் தன் கற்பை உண்மையாகவே இவ்வளவு வீரத்தோடு காப்போற்றும் குணமுடையவள் என்று ஜெகநாதன் நினைத்திருக்கவில்லை. ஆகையால் அவன் துணிகரம் குன்றி, சரி, அப்படியானால் இதோ நான் போகிறேன். ஆனால் இப்படி என் விருப்பத்திற்கு மாறாக நடந்து கொண்டதற்காக யார் மேல் சரியான வஞ்சம் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும் என்று கூறிவிட்டு துரிதமாக திரும்பி நடந்தான். ஜெகநாதன் அவ்வீதியை கடந்து அடுத்த ஒரு வீதிக்கு திரும்பினான். அவ்வீதி ஒரு பெரிய தொழிற்சாலை இருக்கும் வீதி. ஆனால் அந்நேரத்தில் தொழிற்சாலை மூடப்பட்டு எங்கும் ஒரு தீபம் கூட இல்லை. வீதி முழுதும் காரிருள் மூடிக்கொண்டிருந்தது. அவ்வீதியில் அநேகம் புராதனமான வீடுகள் இருக்கின்றன. சாதாரணமாக அவ்வீதியில் செல்வதே பயமாக இருந்தது. மேகத்தில் மறைந்திருக்கும் இளம் சந்திரனுடைய 2 கிரணங்களின் ஒளி மட்டும் கொஞ்சம் தெரிந்து கொண்டிருந்தது. ஜெகநாதன் அவ்வீதியின் மத்தியில் செல்லும்போது ஒரு பக்கத்தில் இருந்த நிழலிலிருந்து ஒரு மனிதன் தன்னை நோக்கி வருவது போல தோன்றியது. ஜெகநாதன் இடையில் உடைவாளை கட்டி தொங்கவிட்டு கொண்டிருக்கும் ஒரு கேப்டன். உண்மையில் அவன் கோழை அன்று. அப்போது முதலில் ஒரு மனிதன் மறைவிலிருந்து வருவதைக் கண்டதும் திருடர்கள் இங்கே ஒளிந்து கொண்டிருந்து நம்மை கொள்ளையடிக்கப் போகிறார்கள் என்று எண்ணிக்கொண்டு சுத்த வீரனைப் போல உடனே தன் வாளை உருவி அவர்களை எதிர்ப்பதற்கு பதிலாக ஓட்டம் பிடிக்க எத்தனித்தான். அப்போது மறைவிலிருந்து வெளியில் வந்த மனிதன் அவனுடைய தோளை பிடித்துக்கொண்டு, கேப்டன் ஜெகநாதா, பயப்பட வேண்டாம், நான் நடந்த சம்பாஷணை முழுவதும் கேட்டுக்கொண்டிருந்தேன் என்றான். இதை கேட்டதும் ஜெகநாதன் மிக்க வியப்பும் கலவரமும் அடைந்து, என்ன, நீ யார், என்ன கேட்டாய், உனக்கு என்னை எப்படி தெரியும் என்று கேட்டான். அதற்கு அம்மனிதன், நீயும் தேவசுந்தரியும் பேசியதெல்லாம் நான் நன்றாக கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த விஷயத்தில் நான் உனக்கு உதவி செய்வேன் என்றான். ஜெகநாதன், அப்படியா, நீ யார், நானும் தேவசுந்தரியும் உனக்கு எப்படி தெரியும், நீ எப்படி எனக்கு உதவி செய்யக்கூடும்? அம்மனிதன், நான் யார் என்பதை பற்றி அப்புறம் பேசலாம், அதை பற்றி இப்போது அவசியமில்லை. இப்போது உனக்கு ஒரு வேலையாக வேண்டியிருக்கிறது. அதை அனுகூலமாக முடிக்க என்னால் முடியும். அதற்கு ஒரு ஏற்பாடு செய்து கொள்ளலாமா? ஜெகநாதன், அப்படியே செய்யலாம். ஆனால் ஒரு நிபந்தனை. அதாவது உனக்கு கொடுக்க வேண்டிய தொகையை வேலை முடிந்த பிறகுதான் நான் கொடுப்பேன் என கூறினான். அம்மனிதன், சரி, அப்படியே ஆகட்டும். அதுவரையில் நான் சுமாராக சமாளித்துக் கொள்வேன். நாம் இங்கே நடு வீதியில் நின்று பேச முடியாது. சமீபத்தில் ஒரு கட்டிடம் இருக்கிறது. அங்கு நீ வந்தால் நாம் இதை பற்றி விவரமாக பேசலாம் என கூறினான். உடனே இருவரும் அங்கிருந்து புறப்பட்டு 7-8 வீட்டிற்கு அப்பாலுள்ள ஒரு பிரதானமான வீட்டெதிரில் சென்றதும் அம்மனிதன் தன்னிடமிருந்த ஒரு திறவுகோலை எடுத்து கதவை திறந்து வீட்டிற்குள் நுழைந்தான். வழியில் தீபமில்லாததால் இருள் பயங்கரமாக இருந்தது. அந்த இருட்டிலேயே அம்மனிதன் முன்னும் ஜெகநாதன் பின்னுமாக சென்றார்கள். அவர்கள் ஒரு நீண்ட சுரங்கம் போன்ற வழியில் சென்றதும் படிக்கட்டுகளின் மேல் ஏறி மேல் மாடிக்கு சென்றார்கள். மேல் மாடியில் உள்ள நீண்ட தாழ்வாரத்தின் வழியே சென்றதும் அம்மனிதன் கடைசியில் ஒரு அறையை திறந்து அதற்குள் ஜெகநாதனை அழைத்துச் சென்று அங்குள்ள ஒரு கூடத்தில் அவனை நிற்க வைத்து, நீ இங்கேயே நில், நான் தீபம் ஏற்றுகிறேன் என்று கூறிவிட்டு எங்கோ இருந்த நெருப்பு குச்சி ஒன்றை எடுத்து தீபம் ஏற்றினான். அந்த வெளிச்சத்தில் அவ்விடத்தை கண்டதும் ஜெகநாதன் மிக்க வெறுப்பும் திகிலும் அடைந்தான். அந்த அறையின் சாளரங்களில் ஒன்றில் கூட சரியான கதவுகள் இல்லை. அது மிக்க பிரதானமான வீடு என்று நன்றாக தெரிந்தது. அவ்வறையின் சுவர் முழுதும் மாசுபடிந்து கரையில் என்று பாசி பிடித்திருந்தது. அடித்தரையும் அவ்வண்ணமாகவே இருந்தது. ஜெகநாதன் அந்த தீப ஒளியால் அறை முழுவதும் நன்றாக பார்த்தான். அங்கே எந்தவிதமான சாமான்களும் இல்லை. ஜெகநாதன் உட்கார்வதற்கு ஒன்றும் இல்லையாதலால் அவன் நின்று கொண்டே பேச வேண்டியதாக இருந்தது. கடைசியில் அவன் அம்மனிதன் முகத்தை கண்டதும் திடுக்கிட்டு மிக்க வெறுப்பும் அசிங்கமும் அடைந்தான். ஏனெனில் அவன் முகத்தில் கொல்லிக்கட்டையால் ஒழுங்கின்றி சூடுகள் இழுத்துவிட்டது போல முகமெங்கும் மிக்க பயங்கரமான காய்ப்புகள் இருந்தன. ஜெகநாதன் அம்மனிதனை கண்டு, உனக்கு என்ன ஆபத்தால் இந்த கோரமான மாறுதல் உண்டாயிற்று என்று கேட்டான். அதற்கு அவன், அதுவா, தீப்பிடித்தது, அதனால் எனக்கு இப்படிப்பட்ட சம்பவம் நிகழ்ந்துவிட்டது. நான் யாரென்று உனக்கு தெரியுமா என்று கேட்டான். ஜெகநாதன், நீ யாரென்று எனக்கு தெரியுமா என்றா கேட்கிறாய்? ஐயோ கடவுளே, நான் உன் உருவத்தை இதுகாரம் எங்குமே கண்டதே இல்லை. நீ எப்படி இங்கு வந்தாய்? என்னையும் தேவசுந்தரியும் எப்படி அறிவாய்? இப்போது என் கருத்தின்படி நீ எப்படி எனக்கு உதவி செய்வாய்? யாவற்றையும் விவரமாக கூறு என்றான். அம்மனிதன், நான் உனக்கு யாரென்று தெரியாமல் இருக்கிறேயே, அதுவே எனக்கு சந்தோஷம். நான் உனக்கு எப்படி உதவி செய்ய வேண்டியது என்று நான் கூறுகிறேன் கேள். உனக்கு தேவசுந்தரி வேண்டும். இப்பொழுது நான் ஒரு நாளைக்கு உனக்கு ஒரு கடிதம் எழுதுகிறேன். அதில் குறித்த காலத்திற்கு நீ ஒரு வீட்டிற்கு வர வேண்டும் என்று எழுதி அனுப்புகிறேன்.
நீ அப்படியே அங்கு வந்தால் தேவசுந்தரி முன்னாடியே வந்திருப்பாள். அந்த வீட்டுக்காரர் அங்கு நடப்பதை பற்றி கவனிக்க மாட்டார்கள். மற்ற சங்கதியெல்லாம் நான் எப்படியோ ஏற்பாடு செய்து கொள்கிறேன். நீ குறித்த வேலைக்கு வர வேண்டியதே தான். என்ன சொல்கிறாய் கூறு என்றான். ஜெகநாதன், சரி, அப்படியே நீ குறித்த காலத்திற்கு நீ எந்த வீட்டிற்கு வர சொல்கிறாயோ அந்த வீட்டிற்கு நான் தடையின்றி வருகிறேன். நான் உனக்கு விவகாரம் முடிந்த பிறகே பணம் கொடுப்பதாக கூறினாலும் எதற்கும் கை செலவிற்கு 50 ரூபாய் தருகிறேன் என்று தன் மடியிலிருந்து பணத்தை எடுத்து கொடுத்தான். அம்மனிதன், நான் இப்பணத்தை எடுத்துக்கொள்கிறேன். ஏனெனில் வீட்டுக்காரருக்கு முன்னாடி கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நாம் மறுபடியும் சந்திக்க வேண்டியிருப்பதால் என்னை ஒரு பெயரால் அழைக்க உனக்கு தெரிந்திருக்க வேண்டுமாகையால் என் பெயர் சுப்பன் என்றே வைத்துக்கொள். அந்த பெயரும் நல்ல பெயரே என்று கூறினான். ஜெகநாதன் பணம் கொடுத்த பொழுது அம்மனிதன் அதை வாங்க கை நீட்டினான். அச்சமயம் அவன் கையை பார்த்தபோது அதுவும் அவன் முகத்தைப் போலவே எங்கும் பயங்கரமாக சூடுபட்டது போல வெந்து காய்ப்புகள் இருந்தன. சுந்தரேசன் சைனியத்தில் காவல் இருக்க வேண்டியிருந்தபடியால் ஜெகநாதன் தேவசுந்தரியை சந்தித்து அவமானப்படுத்தியது ஒன்றும் அவனுக்கு தெரியாது. சார்ஜன் செல்லப்பன் மறுநாள் காலை விழித்து எழுந்ததும் இரவு தான் வெறிக்க குடித்திருந்த போது ஜெகநாதன் தன்னை கண்டதும் சுந்தரேசன் தனக்கு உதவி செய்ததும் யாவும் நன்றாக நினைவில் இருந்தன. சுந்தரேசன் தன் நிலைமையை மேலதிகாரிகளுக்கு தெரிவிக்காமல் இருந்ததை பற்றி அவன் நன்றியாக நினைக்கவில்லை. அதற்கு மாறாக அவன் பேச்சு செலவாணியாகாது என்று அவன் பேசாமல் இருந்து விட்டான் என்றே அவன் நினைத்து கொண்டான். அவன் தன்னை அந்த அகௌரவ நிலைமையில் கண்டதற்காக தான் பின்னும் வஞ்சம் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்டான். சார்ஜென்ட் அன்றைய தினம் வேண்டுமென்றே பலதரம் சுந்தரேசன் இருக்கும் இடத்திற்கு சென்று அவன் உடை முதலியாவும் நல்ல நிலைமையில் இருந்த போதிலும் அது அழுக்காக இருக்கிறது, இது துடைக்கப்படவில்லை, நீ அசுத்தமாக இருக்கிறாய், நீ ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்று அவன் மேல் குற்றம் கூறவும் வாயில் வந்தபடியெல்லாம் வைதும் கொண்டிருந்தான். சுந்தரேசன் இதை கேட்டு மிக்க கோபமடைந்து மனம் பதைத்து அவனை ஒரு அறையாக அறைந்து விடலாமா என்று நினைத்தான். மறுபடியும் தன் கோபத்தை அடக்கி கொண்டு பேசாமல் இருந்தான். அன்று மாலை சைனியத்தை சேர்ந்த பீர் கடைக்காரன் சுந்தரேசனும் அவன் நண்பர்களும் இருக்கும் இடத்திற்கு ஒரு ஆளை அனுப்பி அவர்களுக்கு அன்று எவ்வளவு பீர் வேண்டும் என்று கேட்டு வர சொன்னான். அந்த சமயம் சுந்தரேசன் மிக்க மன வருத்தத்தோடு உட்கார்ந்திருந்தான். மற்றவர்கள் எல்லாம் பேருக்கு கொஞ்சம் காசு போட்டுக்கொண்டு சுந்தரேசனையும் நீ என்ன குடிக்கிறாய் என்று கேட்டார்கள். சுந்தரேசனுடைய நண்பர்கள் ஒருவன், அவன் அந்த விஷயத்தில் தலையிடுவதில்லை என்றுதான் நமக்கு தெரியுமே, அவனை தொந்தரவு செய்ய வேண்டாம், அவன் பிரியப்படி விட்டுவிடுங்கள் என்றான். அச்சமயம் சுந்தரேசன், எனக்கும் கொஞ்சம் சாப்பிட பிரியமாகவே இருக்கிறது, இந்தா 3 ரூபாய், நல்ல காரமான சரக்காக இருக்க வேண்டும், எவ்வளவு மனத்துயர் இருந்தாலும் மறந்து போக வேண்டும் என்று கூறிக்கொண்டே 3 ரூபாயை கொடுத்தான். 1/4 மணி நேரத்திற்குள் பெரிய பாத்திரங்களில் பொங்கி வழிந்து கொண்டிருக்கும் பீர் கொண்டு வரப்பட்டது. சுந்தரேசன் முதல் கிண்ணத்தை கையில் எடுத்ததும் தன் மனைவி உருவமும் புத்திரன் உருவமும் தன் முன் விசனத்தோடு நின்று கொண்டு வேண்டாம் என்று சமிக்கை செய்வது போல இருந்தது. இந்த பீரை கொஞ்சம் குடிப்பதால் நமது துயரம் தணிந்து விடுகிறது. இதனால் நமது மனைவி புத்திரன் மேல் நமக்கு இருக்கும் அன்பு குறைந்துவிடப் போவதில்லை. அப்படி இருக்க தேவசுந்தரி இதற்காக நம்மேல் கோபித்துக் கொள்வதே பிசகு என்று நினைத்து கொண்டான். சுந்தரேசன் இன்னும் அதில் நன்றாக பழகாதவனாதால் 3-4 கிண்ணங்கள் குடித்த போதே அவனுக்கு நல்ல மயக்கம் உண்டாகிவிட்டது. அன்று இரவு சுமார் 10 மணிக்கு கேப்டன் ஜெகநாதனும் சார்ஜென்ட் செல்லப்பனும் போர் வீரர்கள் இருக்கும் இடத்திற்கு வந்தார்கள். ஜெகநாதன் அங்கு போர் வீரர்கள் குடித்துவிட்டு கீழே வைத்திருந்த பீர் பாத்திரங்களை கண்டதும் சார்ஜென்ட்டை நோக்கி, இவர்களில் யாராவது அளவு மீறி குடித்திருக்கிறார்களா என்று பார் என கூறினான். அச்சமயம் உண்மையாகவே ஒருவரும் அளவுக்கு மீறி குடித்திருப்பதாக தோன்றவில்லை. நமது சுந்தரேசன் முகமும் கண்களும் மட்டும் சிவந்திருந்தன. அவன் மட்டுமே அதிக ஆத்திரமும் கோபமுமாக இருப்பவன் போல காணப்பட்டான். கேப்டன் ஜெகநாதன் மேற்கண்டபடி கூறிவிட்டு சுந்தரேசனை நோக்கி, உன் பெயர் என்ன? சுந்தரேசன் அல்லவா? நீ அதிகமாக குடித்திருக்கிறாய், நில் சரியாக. இல்லை, நான் அதிகமாக குடிக்கவில்லை. மூடு உன் வாயை, அதிக பிரசங்கியாக பேசாதே. நீ பீர் குடித்திருக்கிறாய். ஆமாம் ஐயா, நான் கொஞ்சம் சாப்பிட்டது உண்மையே, ஆனால் அளவு மீறி குடிக்கவில்லை. பேசாமல் இரு பிச்சைக்கார பையலே. சுந்தரேசன், பிச்சைக்கார பையலா? என்னடா அவமரியாதையாக பேசுகிறாய்? ஐயா, நான் தங்களை ஒன்றும் கூறவில்லை. ஜெகநாதன், நீ இந்த சார்ஜென்ட்டையும் என்னையும் அவமரியாதையாக பேசினாயாகையால் இன்று முதல் உன்னை கைது செய்திருக்கிறேன். 2 நாட்களில் உன் நடவடிக்கையை சரிப்படுத்தி கொண்டால் தப்பினா என்று சொல்லிவிட்டு செல்லப்பனை நோக்கி, இவனை சிறையில் அடை, இவன் சிறையில் இருக்கட்டும் என்று கூறிவிட்டு சார்ஜென்ட்டை அழைத்து கொண்டு வெளியில் சென்றான். அவர்கள் இருவரும் சென்றதும் சுந்தரேசன் நண்பர்களில் சிலர், அட, இது என்ன பெரிய அநியாயமாக இருக்கிறது, பாவம் சுந்தரேசன், இத்துஷ்டர்களை என்ன செய்தான் என்று அவனை பற்றி பரிதாபமாக பேசிக்கொண்டார்கள். அன்றிரவு முழுவதும் இதை பற்றியே அவர்களுக்குள் சம்பாஷணையாக இருந்தது.
ஜெகநாதன் சுந்தரேசனுக்கு மேற்கண்டபடி தீங்கு செய்தது ஒரு எண்ணத்தை கொண்டே. அதாவது சுப்பன் என்பவன் தேவசுந்தரை ஏமாற்றி எங்கோ ஒரு வீட்டிற்கு கொண்டு வருவதாக கூறினான் அல்லவா? சுந்தரேசனை வீட்டிற்கு செல்லவட்டாமல் சைனிய கட்டடத்திலேயே சிறை வைத்திருந்தால் அந்த வேலைக்கு அனுகூலமாக இருக்கும் என்பது அதை எண்ணியேதான் அவன் இப்படி கெட்ட எண்ணத்துடன் வேலை செய்தான். மறுநாட்காலை சுந்தரேசன் தான் சைனிய கட்டடத்தில் சிறை வைக்கப்பட்டிருப்பதால் வீட்டிற்கு வர முடியாதென்றும் தன் மனைவிக்கு கடிதம் எழுதினான். அக்கடிதத்தில், நீ என்னை காண்பதற்காக இங்கு வரவேண்டாம். இங்கிருக்கும் என் பகைவராகிய துஷ்டர்கள் வேண்டுமென்றே உன்னை அவமரியாதையாக நடத்தினாலும் நடத்துவார்கள் என்று எழுதியிருந்தான். தேவசுந்தரிக்கோ காரணம் தெரியாமல் இருப்பது மிக்க மனக்கலவரமாக இருந்தது. நாம் போய் உண்மையை அறிந்தால்தான் நமது மனம் சற்றாவது நிம்மதியடையும் என்று தனக்குள் தீர்மானம் செய்து கொண்டாள். அதன்படியே ஒரு சிறு கூடையில் சில தின்பண்டங்களையும் பழ வகைகளும் எடுத்துக்கொண்டு தன் பையனையும் கூட அழைத்து கொண்டு தன் கணவன் இருக்கும் இடத்திற்கு சென்றாள். அவள் நேராக தன் கணவனை போய் காண அனுமதி அளிக்கப்பட்டது. சுந்தரேசன் அவளை கண்டதும் முதலில் கோபமடைந்தான். கடைசியில் அவன் தன் மனத்துயர் சகிக்க முடியாமல் இருந்ததால் கொஞ்சம் பீர் குடித்ததாகவும், ஆயினும் தான் எள்ளளவாது அளவு மீறி அருந்தவே இல்லை என்றும், தானும் மற்ற போர் வீரர்களைப் போலவே இருந்த போதிலும் வேண்டுமென்றே தனக்கு மட்டும் இந்த தண்டனை விதிக்கப்பட்டதென்றும் கூறி, ஜெகநாதன் மகா துஷ்டன் என்றும், அவன் தேவராஜ பிள்ளையின் மனைவி விஷயமாக நடந்து கொண்டதும், தேவராஜ பிள்ளை தன் வேலையை விட்டுவிட்டதும், ஜெகநாதன் மேல் மானநஷ்ட வியாஜ்யம் தொடங்கியிருப்பது யாவற்றையும் அவளுக்கு மிக விரிவாக கூறினான். தேவசுந்தரி தன் கணவன் மேல் மிக்க பரிதாபமடைந்து இனியாவது இப்படிப்பட்ட காரியத்தில் தலையிட வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டதற்கு சுந்தரேசன் தான் மறுபடியும் ஒருபோதும் அப்படி செய்வதில்லை என்று உறுதியாக கூறினான். தேவசுந்தரி தன் புத்திரனை அழைத்து கொண்டு ஒரு இடியொருமின்றி வீடு போய் சேர்ந்தாள். தேவசுந்தரி மனோவேதனைப்பட்டு கொண்டே இருக்கையில் இரவு 9 மணி ஆயிற்று. அச்சமயம் யாரோ மெதுவாக தன் அறையின் கதவை தட்டும் சத்தம் கேட்டது. யாரோ ஒரு புது பெண் நாணயமாக உடை உடுத்தி கொண்டு அறைக்குள் வந்தாள். நீதான தேவசுந்தரி? ரங்கநாதம் பிரபுவிடம் காரிஸ்தராக இருந்த தேவராஜ பிள்ளையின் புதல்வியா என்று கேட்டாள். தேவசுந்தரி, ஆமாம். என் தந்தையை பற்றி என்ன சங்கதி? அம்மூதாட்டி, அவர் மிக்க அசௌகரியமாக இருக்கிறார். நேற்று மாலை தான் நீ ஊருக்கு வந்தார். என் வீட்டில்தான் தங்கியிருக்கிறார். உன்னை உன் தந்தையின் படுக்கை அண்டைக்கு அழைத்துச் செல்ல வந்தேன். அவர் செய்ததற்கெல்லாம் நீ அவரை மன்னிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் என்றாள். தந்தை இப்போதேனும் நம்மிடம் பட்சமாக பேசுவார், நாம் நம்மாலான உபசாரம் அவருக்கு செய்வோம் என்ற ஆவலினால் அந்த பெண்ணிடம் இவளுக்கு எந்தவித சந்தேகமும் உண்டாகவில்லை. தேவசுந்தரி உடனே தன் மேல் போர்வையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்காரை அழைத்து, குழந்தையை சற்று நேரம் பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு அந்த பெண்ணோடு துரிதமாக சென்றாள். சுந்தரேசன் தனியே தன் அறையில் உட்கார்ந்து கொண்டு ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தான். அச்சமயம் சைனியத்தை சேர்ந்த பீர் கடையில் இருக்கும் சிறுவன் அங்கு வந்து சுந்தரேசனுடைய கரத்தில் ஒரு கடிதத்தை கொடுத்து, வீதியில் நின்று கொண்டிருக்கும் ஒருவன் இதை உன்னிடம் கொடுக்க சொன்னான் என்றான். சுந்தரேசன் ஆவலோடு அதை வாங்கி பிரித்து வாசித்து பார்த்தான். அதில் அடியில் கண்டபடி எழுதியிருந்தது: உன் மனைவிக்கு விரோதமாக ஒரு சதி ஆலோசனை நடக்கிறது. அவளை சூதாக ஏமாற்றி ஒரு வீட்டிற்கு அழைத்து கொண்டு போயிருக்கிறார்கள். அங்கே அவளுடைய கற்பு சுலபமாக அழிக்கப்படும். நீ ஆத்திரத்தோடு உன் வீட்டிற்கு ஓடுவதில் பயனில்லை. அங்கே விசாரித்தால் அவள் போயிருக்கும் இடம் தங்களுக்கு தெரியாதென்றுதான் அங்குள்ளவர்கள் கூறுவார்கள். ஆனால் நீ என்னோடு கூட வந்தால் உன்னை அவள் கொண்டு போகப்பட்ட வீட்டிற்கு அழைத்து செல்வேன். நான் வீதியில் ராந்தலுக்கு 50 கஜ தூரத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். இப்படிக்கு ஒரு சிநேகிதன் என்று எழுதப்பட்டிருந்தது. இக்கடிதம் ஒரு முரட்டுத்தனமான மாதிரியாக எழுதப்பட்டிருந்ததோடு கையெழுத்து யாருடையதென்று கொஞ்சமேனும் சுந்தரேசனுக்கு தெரியவில்லை. அதை கண்டதும் அவனுக்கு வெறி பிடித்த மாதிரி ஆகிவிட்டது. உடனே தன் சட்டையை மாட்டிக்கொண்டு வெளியில் புறப்பட போனான். துரிதமாக சிறைச்சாலை விட்டு வெளியில் சென்றதும் ராந்தலின் அருகில் இருக்கும் மனிதனிடம் சென்றான். நான் தான் சுந்தரேசன். நீதானா எனக்கு அந்த சீட்டை அனுப்பியவன் என்று கேட்டான். அதற்கு அம்மனிதன், ஆமாம், என்னோடு கூடவா என்று கூறினான். சுந்தரேசன் அவன் பின்னாடையே நடந்து சென்றான். அம்மனிதன் கூடிய வரையில் வெளிச்சத்தில் தன் முகம் தெரிய ஒட்டாதபடி நின்று கொண்டு சுந்தரேசனை நோக்கி, ஒரு வார்த்தை மட்டும் கூறுகிறேன். நீ தைரியமாகவும் துணிகரமாகவும் வேகமாகவும் வேலை செய்ய வேண்டும் என்பதை பற்றி நான் உனக்கு கூறிய வேண்டியதில்லை. அதோ தெரிகிற வீட்டின் கதவை தட்டு. நீ ஏதாவது கேள்வி கேட்டால் அந்த வீட்டுக்காரி நீ கேட்கிற மாதிரி எந்த பெண்ணும் இந்த வீட்டில் இல்லவே இல்லை என்று கூறிவிடுவாள். நீ அதை நம்பாதே. பேசாமல் உள்ளே துரிதமாக நுழை. மேல் மாடியில் அதோ சாளரத்தில் தீபம் தெரிகிறது பார். அங்கே சென்றதும் அந்த அறை உனக்கு தெரிந்துவிடும். யாராவது தடை செய்தால் உதைத்து தள்ளிவிடு. அந்த அறையின் கதவை ஒரு உதையில் உடைத்து உள்ளே போ. விசேஷமாக நீ போவதற்குள்
காரியம் மிஞ்சிவிடாதென்று நம்புகிறேன் என்று மெதுவாக கூறிவிட்டு திரும்பி பார்த்தான். அவன் குரலை மாற்றி பேசினான். அம்மனிதன் திரும்பிய பொழுது அவன் முகம் சுந்தரேசனுக்கு நன்றாக புலப்பட்டது. அதை கண்டதும் சுந்தரேசனுக்கு வெறுப்பும் வியப்பும் அடைந்தது. சுந்தரேசன் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து அவ்வீட்டின் கதவை பலமாக தட்டினான். உடனே வீட்டுக்காரி தன்னிடம் வரும் ஆட்களில் யாரோ ஒருவர் என்றெண்ணிக்கொண்டு கதவை திறந்தாள். விளக்கு வெளிச்சத்தில் அவள் நாணயமாக உடை அணிந்திருக்கிறாள் என்று சுந்தரேசன் கண்டான். அவள் ஒரு போர் வீரன் வந்து நிற்பதைக் கண்டதும் பயமும் வியப்பும் அடைந்து அவன் கோபமான முகக்குறியால் இவன் இன்ன ஆசாமியாகத்தான் இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டாள். ஆயினும் கோபமடைந்தவள் போல அபிநயித்து, யாரையா நீ? ஒரு மரியாதையான வீட்டில் இம்மாதிரி ஒழுங்கீனமாக நடப்பது என்றாள். சுந்தரேசன் ஒன்றும் கூறாமல் உள்ளே வேகமாக நுழைவதைக் கண்டு அந்த பெண் அவன் சட்டை துணியை பிடித்துக்கொண்டு, வாருங்கள் வாருங்கள் என்று கூவினாள். சுந்தரேசன் அவளை கோபத்தோடு தரையில் மோதி வீழ்த்திவிட்டு சென்றான். அதற்குள் பக்கத்தில் இருந்த அறையிலிருந்து 2 பெண்கள் ஓடி வந்தார்கள். சுந்தரேசனோ அதிவேகமாக படிகளில் ஏறிச் சென்று தனக்கு அம்மனிதன் காட்டிய அறையின் கதவை திறக்க முயன்றான். அது உட்பக்கமாக பூட்டப்பட்டிருப்பதாக தெரிந்தது. உடனே ஒரே உதையால் கதவை திறந்து கொள்ளச் செய்து உள்ளே நுழைந்தான். உடனே அங்கிருந்த தேவசுந்தரி ஓவென்று அலறி இவனை வந்து பிடித்து கொண்டாள். சுந்தரேசன் அதே அறையில் ஜெகநாதன் இருப்பதைக் கண்டு தேவசுந்தரியை விட்டுவிட்டு புலி போல அவன் மேல் பாயப்போனான். ஜெகநாதன் சட்டென்று தன் உடைவாளை உருவிக்கொண்டு, எட்டனில் இன்றேல் உன்னை கொண்டு விடுவேன் என்றான். சுந்தரேசன் அம்மொழிகளை சட்டை செய்யாமல் சிறுவர் கையில் இருக்கும் ஒரு கழியை பிடுங்குவது போல அவன் கரத்தில் இருந்த வாளை வெடிக்கென்று பிடுங்கி 2ஆக ஒடித்துவிட்டு மறுநிமிடமே ஜெகநாதனை ஒரே குத்தால் ஸ்மரணையற்று தரையில் விழும்படி செய்தான்.